உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 19ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, சதுர்த்தசி திதி, ரேவதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 3ஆம் நாள். இன்றைக்கு கார்த்திகை 3, சதுர்த்தசி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரம் பால். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம், தேய்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நட்பு, ரிஷபம் லாபம், மிதுனம் உதவி, கடகம் நன்மை, சிம்மம் ஆதாயம், கன்னி நிம்மதி, துலாம் தேர்ச்சி, விருச்சிகம் சினம், தனுசு சிக்கல், மகரம் அசதி, கும்பம் லாபம், மீனம் முயற்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மட்டற்ற மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சந்தோஷம். எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நல்ல கேள்விகளுக்குண்டான பதிலை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிறப்பின் போது ஏற்படக்கூடிய தோஷங்களும் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் பற்றி பார்க்குறோம். ஜாதகம் என்பது ஒரு பெரிய கடல். அதில் ஏதோ சின்ன கையளவு விஷயத்தை தான் நாங்கள் படிச்சுட்டு உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். கடல் போல நாங்கள் அறியாத பல அற்புதமான விஷயங்கள், ஜோதிட கடல், ஜோதிட சமுத்திரம் என்று சொல்கிறது. கடல் மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பிறப்பின் போது ஏற்படும் தோஷம், நாங்கள் பிறக்கைக்குள்ளே சில தோஷங்கள் எங்களுக்கு ஏற்பட்டால் அந்த தோஷங்களை பற்றியும் அதற்குண்டான பரிகாரங்களை பற்றியும் அந்த தோஷத்துக்குண்டான பலன்களை பற்றியும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, அமாவாசையில் பிறந்தால் ஒரு குழந்தை பிறக்குது. பிறக்கைக்குள்ளே ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிற மாதிரி ஒவ்வொரு திதியில் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும் போது அமாவாசை திதி இருந்தால் எங்களுக்கு தெரியும், 30 நாளைக்கு ஒருக்க அமாவாசை வரும். 15 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமியும் அமாவாசையும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அன்றைக்கு அமாவாசையாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அமாவாசை என்பது கும்முருட்டு, இருட்டு, சந்திரனே இல்லாத ஒரு நேரத்தை தான் அமாவாசை என்று சொல்லுறோம். அப்படி அமாவாசை இருக்கக்குள்ள ஒரு பிள்ளை பிறந்தால் அமாவாசை தோஷம் அந்த பிள்ளைக்கு அமைகின்றது. அமாவாசையில் குழந்தை கிடைச்சா அமாவாசை தோஷம். சரி, அமாவாசை தோஷம் இருந்தால் என்னண்டா, வாழ்நாள் முழுவதும் வறுமை இருக்கும். அது ஜாதகத்தையும் பொறுத்தது. அமாவாசை தோஷம் இருந்தாலும் யோகமான ஜாதகம் அமைஞ்சால் தப்பிரும் பிள்ளை, நல்ல நட்சத்திரங்கள் அமைஞ்சால் தப்பிரும் பிள்ளை. அதுவும் கொஞ்சம் கெட்டு போயிட்டுண்டா வாழ்நாள் முழுவதும் வறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. சில பேர் என்னட்ட வருவினம் ஜாதகம் பார்க்க, ஐயா நான் பிறந்ததுக்கு எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு ஐயா, நான் பிறந்ததுலேருந்து மட்டும்
கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என்னோட வாழ்நாளை இனியாவது எனக்கு வெளிச்சம் கிடைக்குமா என்று கேட்குற அப்படி கேட்கக்குள்ளேயே எனக்கு கவலையாக இருக்கணும். ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்களை எல்லாம் உங்களுடைய உறவுகள் போல் நினைக்கணும். சின்ன வயசில் இருந்து வந்தால் நான் பிள்ளைகள் மாதிரி நினைப்பேன். கொஞ்சம் எங்கட வயசுக்கு ஒத்து வந்தால் சகோதரர் மாதிரி நினைப்பேன். அண்ணேண்டுவன், ஐயாண்டுவன், தம்பி என்றுவன், மகள் என்றுவன், பிள்ளை என்றுவன். இந்த மாதிரி உறவினர்களாகவே நினைத்து கொள்வோம். அவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லும் போது, துன்பத்தை சொல்லும்போது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும். போன கிழமைக்குள்ளே ஒரு அம்மா ஃபோன் பண்ணா, ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும் ஐயா, உங்களோட வாட்ஸ்அப், நான் தூர தேசத்தில் இருக்கிறேன், வாட்ஸ்அப்புக்கு நான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் போட்டுட்டேன், காசு அனுப்புறதுக்கு இவ்வளவு ஐயான்னு கேட்டேன். நான் இவ்வளவு வரும்னு சொன்னேன். காசு இல்லை என்னட்ட, எனக்கு சாப்பிடையே கஷ்டத்தில் இருக்கிறேன், சாப்பிடையே வழி இல்லாமல் இருக்கிறேன், என்ற ஜாதகத்தை பார்க்கணும், என்ன செய்கிறது? சரி, காசு ஒன்றும் வேணாமம்மா, உங்களோட பிறந்த ஆண்டு, மாதம், தேதி, டைம் எல்லாம் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன், இலவசமாக நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். சில பேருக்கு அப்படி வறுமை, ஜாதகம் பார்க்க கூட காசு இல்லை, சாப்பிடையே வழி இல்லைன்னா ஜாதகம் பார்க்க இங்கே காசு வரும். வறுமையில் பிறந்த காலத்தில் இருந்து நான் கஷ்டத்தை தான் சந்தித்தேன் ஐயா, காசு என்ற கையில் தங்கினதே இல்லை. ஜாதகத்தை பார்த்தா அமாவாசையில் பிறந்திருப்பினோம். ஒன்று ஆழமாக புரிந்து கொள்ளுங்க, அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் இதுதான் பலன் என்று சொல்லலை. ஜாதகமும் பலவீனமாகி, நட்சத்திரமும் பலவீனமாகி, யோகங்களும் கெட்டுப்போய் அமாவாசையிலும் பிறந்திருந்தால் இந்த மாதிரி கஷ்டம் வரும். ஒரு கலசத்தில் நீர் எடுத்து, என்ன பரிகாரம்னு சொல்கிறோம், ஒரு கலசம், ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து அதில் நீரை ஊற்றி, அதில் அத்தி இலை, ஆலமிலை, அரசமிலை, மாவிலை, வேப்பமிலை, 5 வகையான இலைகளை அந்த கலசத்துக்குள்ளே போடுறோம். என்னென்ன? அத்தி, ஆலமரம், அரசமரம், மாவிலை, வேப்பமிலை. அத்தி இலை, ஆலமிலை, அரசமிலை, மாவிலை, வேப்பிலை, 5 இலைகள் அந்த சொம்புக்குள்ளே போட்டு ஒரு வெள்ளை துணியால் மூடி வீட்டில் தென்மேற்கு திசையில் வச்சுட்டு, அதுக்கு பிறகு பெற்றோர்கள் மீதும் குழந்தை மீதும் அந்த தண்ணியை தென்மேற்கு திசையில் வைத்து தெளித்தால் இந்த ஆயுள் பூராக இருக்கக்கூடிய வறுமை, அமாவாசை தோஷத்தில் பிறந்த தோஷம் இல்லாமல் போகும். இப்போ உங்களுக்கு யாராவது பிள்ளைகள் அமாவாசையில் பிறந்துட்டுதுன்னா இதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கோ, ஆயுள் பூராக வறுமை என்கின்ற நிலைமை மாறிவிடும். அது இல்லாமல் ஆயுள் பூராக வரும் அமாவாசை தோஷத்தில் நீங்கள் பிறக்கலாண்டு வைங்களேன், கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த 5 இலைகளை தண்ணிக்குள்ளே போட்டு தென்மேற்கு மூலையில் வச்சுட்டு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், அமாவாசையில் பிறந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இந்த தண்ணியை தெளித்தால் இந்த தோஷம் இல்லாமல் போகும். தேய்பிறை சதுர்த்தசியில் பிள்ளை பிறந்துட்டுண்டா, தேய்பிறை சதுர்த்தசியில் பிள்ளை பிறந்துட்டுண்டா, சிவனுக்கு அபிஷேகம் செய்த நீரை, சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த நீரை குழந்தை பெற்றோர்களுக்கு தெளித்தால் இந்த தோஷம் இல்லாமல் போகும். பெற்றோர் மூத்த சகோதரர்களது நட்சத்திரத்திலேயே பிள்ளை பிறந்தால் தோஷம். அம்மாவும் அஸ்வினி நட்சத்திரம், அப்பாவும் அஸ்வினி நட்சத்திரம், எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு ஐயா, அந்த பிள்ளையும் அஸ்வினி நட்சத்திரம், ஒரே குடும்பத்தில் 3 பேர் அஸ்வினி நட்சத்திரம். இல்லை, அப்பா அஸ்வினி நட்சத்திரம், எங்களுடைய மூத்த பிள்ளையும் அஸ்வினி நட்சத்திரம், இளவிய பிள்ளையும் அஸ்வினி நட்சத்திரம், 3 பேர் ஒரே அஸ்வினி என்றது நான் உதாரணத்துக்கு சொன்ன நட்சத்திரம். ஏதோ அம்மாவும் அப்பாவும் ஒரே நட்சத்திரமாக இருந்து அதே நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தால் தோஷம். அம்மாவும் மகனும் ஒரே நட்சத்திரமாக இருந்து 2வது மகனும் அதே நட்சத்திரத்தில் பிறந்தால் தோஷம். அப்பாவும் மகனும் அல்லது மகளும் ஒரே மூத்த பிள்ளையும் ஒரே பெற்றோர்களில் இருவரில் ஒருவரும் மூத்த பிள்ளையும் ஒரே நட்சத்திரமாக இருந்து அதே நட்சத்திரத்தில் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரே நட்சத்திரத்தில் 3 பிள்ளைகள் பிறந்தால் தோஷம். அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தால் தோஷம். ஜென்ம நட்சத்திரத்தண்டு அவைகள் அப்படி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணுமோ, அம்மா பரணி, அப்பா பரணி, பிள்ளை பரணி, அப்போ பரணி நட்சத்திரத்தண்டு, இல்லாட்டி அம்மா
கார்த்திகை நட்சத்திரம், மூத்த பிள்ளை கார்த்திகை நட்சத்திரம், 2வது பிள்ளையும் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ கார்த்திகை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணுமோ அந்த 3 பேர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திக்கணுமோ அந்த நட்சத்திரத்தன்று கலச பூஜை செய்து நீரை தெளிக்கவும், இல்லாட்டி சிவனுக்கு அபிஷேகம் செய்த நீரை அவர்களுக்கு தெளித்தால் இந்த நட்சத்திர தோஷம் இல்லாமல் போகும். தமிழ் மாதப்பிறப்பன்று குழந்தை பிறந்தால் தோஷம். நான் இப்போ சொன்னேன் கார்த்திகை மாதப்பிறப்பு, ஐப்பசி மாதப்பிறப்பு, தமிழ் மாதம் 1ஆம் தேதியில் பிள்ளை. இப்போ கார்த்திகை 1 இப்போ வந்துச்சுது, அன்றைக்கு பிள்ளை பிறந்தா தமிழ் மாதப்பிறப்பன்று பிள்ளை பிறந்துட்டு. ஐப்பசி 1 தமிழ் மாதப்பிறப்பன்று பிள்ளை. தைப்பொங்கல் தை 1 தான் தைப்பொங்கல், தமிழ் சித்திரை 1 சித்திரை வருஷப்பிறப்பண்டைக்கு பிள்ளை, சித்திரை 1 சித்திரை வருஷப்பிறப்பு. இந்த மாதிரி தமிழ் ஆங்கில மாதம் அல்ல, ஆங்கில மாதம் 1ஆம் தேதி அல்ல, தமிழ் மாதம் 1ஆம் தேதி இதில் பிள்ளை பிறந்தால், தமிழ் மாதப்பிறப்பந்து குழந்தை பிறந்தால் தோஷம். ஐயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு நவக்கிரக யாகம் செய்யுங்கோ, மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யுங்கோ. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பிள்ளை பிறக்கிறத விடுங்களேன், உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. நீங்கள் தமிழ் மாதப்பிறப்பன்று பிறந்திருந்தால் நவக்கிரக ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறது நல்லது. வீட்டுக்கு ஐயாவை கூப்பிட்டு செய்யுங்கோ. சரி, நாங்கள் தான் முடிஞ்சுது ஐயா, எங்கட காலம் முடிஞ்சுது. உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் அல்லது புதுசாக பிறக்கிற பிள்ளைகள் யாராவது இந்த மாதிரி தமிழ் மாதப்பிறப்பன்று பிறந்திருந்தால் கார்த்திகை 1 எனக்கு சரியாக பிள்ளை பிறந்துட்டு மிருத்யுஞ்சய ஹோமம் நவக்கிரக சாந்தி செய்யுங்க. மூல நட்சத்திரத்தன்று பெண் குழந்தை பிறந்தால் ஒரு தாம்பாளத்தில் நெய்யை ஊற்றி முகத்தை பார்த்து தானம் செய்யுங்கள், மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யுங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.